வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சுவையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், முதல்ல பச்சரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இட்லி அரிசியாக இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பச்சரிசியோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தக்காளி 7, சிவப்பு மிளகாய் 6, ஜீரகம் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், புளி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கோங்க. அடுத்து அரைக்க வேண்டிய தேவையான பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா சுட தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண மாவு நல்லா தண்ணி பதமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை தவாவில் ஊற்றும் போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மாவு இந்தளவுக்கு பதம் வர முடியும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றாதீங்க. தாளிக்க 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. தாளிச்சதை தோசை மாவில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தக்காளி தோசை மாவை வெளியிலேருந்து உள்ளேயா ஊற்றணும். நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை பொன்னிறமாகவும் முருகலாக வர முடியும் வேகட்டும். இப்போ தோசையை மெதுவாக திருப்பி போடுங்க. அஞ்சு to 10 செகண்ட் மூடி இருக்கட்டும். அப்புறம் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான முருகலான தக்காளி தோசை ரெடி. மறக்காமல் எங்களோட தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.